இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அமர் எதுக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கான்? என்ன வேற பார்த்துட்டானே. இப்ப அமர் கேட்கிற क्वेश्चंसக்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்றது? மனோகரி, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் ஆச்சு வந்து? இப்பதான் அமர், ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். அப்படி எதுக்கு? பிரின்சிபல் கிட்ட பேசலான்னு. எதை பத்தி? அது அமர், நீதான் பசங்களுக்கு இந்த எலெக்ஷன் நடக்கிறதுனால அவங்க ஸ்டடீஸ் பாதிக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட சொன்னல. அப்பத்துல இருந்து என்னோட மைண்ட்ல அதே தான் இருக்கு. பிரின்சிபல் கிட்ட போய் ஸ்டடீஸையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி பாத்துக்க சொல்லலான்னு வந்தேன். அப்போ என்கிட்ட நீ சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. அது நீ ஆபீஸ்க்கு கிளம்பி இருப்பேன்னு நான் நினைச்சேன். நீயும் பிஸியா இருப்பல்ல, நான் தானே இதை பாத்துக்கணும். பசங்களை பாத்தியா? இன்னும் இல்ல, பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். சரி வா, நானும் அவங்கள பார்க்கணும். சரி. நீ இங்க என்ன பண்ற? எப்ப வந்த? ஏன் வந்த? இப்பதான் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தோம். எதுக்கு? பசங்க ஸ்வீட்ஸ் மறந்துட்டாங்கன்னு எடுத்துட்டு வந்தோம். நீ இப்ப எங்க போற? பசங்க வாட்ச்மேனுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்க சொன்னாங்க, அதுதான் கொடுக்க போறேன். இப்ப பாக்கி போய் வாட்ச்மேனை பார்த்துட்டா பாக்கிக்கு அவங்க அப்பா தான் இங்க வேலை செய்யறாருன்னு, அமருக்கும் அந்த கிழவன் தான் பாக்கியோட அப்பான்னு மொத்த விஷயமும் தெரிஞ்சிடும். சரி, கொடுத்துட்டு வா. சரிங்க சார். நில்ல. என்னாச்சு மனோகரி? எதுக்கு நிக்க சொல்ற? அது ஒரு நாள் கொடுத்தா அது தினமும் பழகிடும் அமர். அப்புறம் அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து பசங்களை தூரமா வைக்கிறதா கரெக்ட்னு தோணுது. இல்ல மனோகரி, அவரை பத்தி நீ தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க. அவர் பசங்க மேல காட்டுற அன்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசங்க கூட அவர் அப்படி இருக்கிறத ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அவருக்கு கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. மிஸ்ஸம்மா, நீ போய் கொடுத்துட்டு வா. சரிங்க சார். மனோகரி வா.